மீண்டும் மீண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சோழனோட வாழ்க்கையில் அவர் என்ன நினைக்கிறாரோ அது மட்டும் நடக்காமல் போயிட்டே இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் வாயை திறந்து அவர் பேசாமல் இருக்கிறது தான். அவர் மனசில் இருக்கிறத முதல்ல வெளிப்படுத்திடுறது கரெக்டு. இல்லைனா வந்து பொய்யா சொல்லிகிட்டு இருக்க வேண்டியது இருக்கும், ஃப்ராடுத்தனங்கள் பண்ண வேண்டியது இருக்குங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இன்றைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தன்னுடைய காதலை சொல்லிடலான்னு போனவர் அங்கே தன்னுடைய ஃப்ரெண்டோட கதையை கேட்டு நிலா சொன்னதெல்லாம் பார்த்து நமக்கும் அது ஆப்பு தான் கிடைக்கும், வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கிளம்பி வந்துடுறாரு. ஆனால் எல்லாருடைய கதையும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இவர் வாயை திறந்து சொல்லவே சொல்லியிருந்துருக்கலாம், அட்லீஸ்ட் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஆனால் வந்து இப்போ அவர் யோசிச்சதுக்கெல்லாம் அப்படியே எதிர்மாறா நேர்மாறா இப்போ கிளம்பி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து கோவப்படுற விஷயங்கள்லாம் நடந்துச்சுல்ல. இப்போ அதுக்கு அடுத்து வந்து நிஜமாவே டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணி கோர்ட்டுக்கே போகிறாங்க. முதல்ல வந்து சேரனே சொன்னாலும் இல்லை சோழன் அந்த பிரச்சனை என்னால் தான் வந்து ஒரு கல்யாணத்தில் சிக்கிக்கிட்டாரு, அவருக்கும் நாளைக்கு ஒரு கல்யாணம் பொண்ணுகள்லாம் பார்க்கணும்ல, ஏன்னா பாண்டி கல்யாணம் வரப்போகுது, உங்களுக்கு இப்போ பொண்ணு தேடிட்டு இருக்கோம், நடுவில் சோழன் இருக்கார்ல அவருக்கு ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை கட்டி வைக்க போகிறோன்னு இவங்க ஒரு முடிவு எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அந்த கோர்ட்டு கிட்டக்க போகும்பொழுது அங்கேயும் வந்து இந்த டிவோர்ஸுக்குன்னு அப்ளை பண்ண வந்துட்டு நம்ம 2 பேரும் வந்து இப்படி ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோமே, நம்ம மட்டும்தான் இப்படி ஒரு கப்பலாக இருப்போம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க இவங்கள்ட்டே வந்து அவர் என்ன கேட்க போகிறாரு, நம்ம ஒன்றா வாழலாமா அப்படின்னு கேட்கும்பொழுது இவங்க கோவப்பட போகிறாங்களா, இல்லை சிரிச்சிட்டே எடுத்துக்க போகிறாங்களா, இல்லை பலாரும் ஒன்று விட போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இருக்குது. மோஸ்ட்லி வந்து இது ஒரு காமெடியாக தான் அவங்க எடுத்துக்க போகிறாங்க. சும்மா விளையாடாதீங்க, நமக்கே தெரியும் நம்ம என்ன சூழ்நிலையில் கல்யாணம் நடந்துச்சுட்டு, இதெல்லாம் செட் ஆகாது, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்து போங்க, நான் என் வாழ்க்கையை பார்த்து போகிறேன்னு சொல்ல போகிறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, ஏற்கனவே நம்ம பல தடவை சொன்ன மாதிரி இந்த ராகவ விஷயம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சோழனை நிலா புரிஞ்சுக்கிற மாதிரி சுச்சுவேஷன், சோழன் அதுக்கு நடுவில் வந்து தன்னை கொஞ்சம் மாற்றிக்க வேண்டிய சுச்சுவேஷன்லாம் இருக்குது. தன்னுடைய குடும்பத்தினர் அவர் நடத்துகிற விதம், அவர் பேசுகிற வார்த்தைகள், காயப்படுத்துகிற மாதிரி சொல்கிறது, இதெல்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் தாண்டி எப்படி மீண்டு வர போகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த சீரியல் எப்படி போகுது, இல்லை என்ன எதிர்பார்க்குறீங்க அந்த சீரியலில்? இதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஃப்ளாஷ்பேக் காட்சிகள்லாம் பெண்டிங்கில் இருக்குது. நடேசன் கொலை பண்ணாரா இல்லையா, இந்த பல்லவனோட அம்மா யார் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லிவிட்டு மறக்காமல் இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.